அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். சூரிய மகாதிசையில் குரு புத்தி பலன். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல தசா புத்தி தான் ஒருவருக்கு என்ன இருக்கோ அதை எடுத்து செயல்படுத்துறது. ஒருவருக்கு யோகம் இருந்தாலும் சரி, அவயோகம் இருந்தாலும் அவருக்கு வாழ்க்கையில அதை எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியது தசா புத்தி தான். அப்போ ஒருவருக்கு ஜாதக பலன் அப்படின்னா அது 80% பலன் அவருடைய தசாபுத்தி தான் சொல்லும். ஒருவருக்கு பெரிய ராஜயோகம் இருந்தாலும் சரி, அல்லது அவயோகம் இருந்தாலும் சரி, அந்த யோகம் அந்த ஜாதகருக்கு எப்போ நடக்கும் அப்படிங்கிறத தசாபுத்தி தான் சொல்லும். அது பார்த்தீங்கன்னா ஒரு யோக திசை கரெக்டான வயசுல வரல அப்படின்னா 80 வயசுக்கு மேலே ஒரு யோக திசை வந்து அது பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி எந்த வயசுல வரணும் இதெல்லாம் அனுசரித்து தான் அந்த ஜாதகம் யோக ஜாதகமா அவயோக ஜாதகமா ஒன்று முடிவு பண்ண முடியும். யோகம் இருந்தாலும் அது கடைசி காலத்தில் வந்தால் பிரயோஜனம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு கஜகேசர் யோகம் இருக்குது, குருச்சந்திர யோகம் இருக்குது, கேல யோகம் இருக்குது. இது எந்த யோகம் இருந்தாலும் சரி, அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகத்துடைய தசாபுத்தி அந்த ஜாதகருக்கு வரவே இல்லைன்னா அந்த யோகம் இருந்தும் ஜாதகருக்கு பயன் இல்லை, பிரயோஜனம் இல்லை. அதுவே ஒருத்தருக்கு அஷ்டமாதிபதி தசையோ அல்லது பாதகாதிபதி தசையோ வாழ்க்கையில வரவே இல்லைன்னா அதுவும் அவருக்கு யோகம் தான். அவர் என்ன கெடுபலன் நடக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்புல. இப்போ யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்தி நடந்தா கூட அந்த தசாபுத்தி முழுவதும் அந்த தசை முழுவதுமே நல்ல பலன் செய்யுமானா அதுவும் கிடையாது. தசாநாதனை மீறி புத்திநாதன் வேலை செய்யாது அப்படின்னா கூட ஒருவருக்கு அதுல 9 புத்திகள் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு தசையில 9 புத்திகள் இருக்கு. இந்த 9 புத்தியை அனுசரிச்சு அப்பப்ப பலன் கொஞ்சம் மாறுபடும். எப்படி அப்படின்னா இப்போ ஒரு யோக தசை நடக்கும் பொழுது அவயோகத்தை கொடுக்கக்கூடிய பாதகாதிபதி புத்தியோ அல்லது அஷ்டமாதி புத்தியோ நடக்கும் பொழுது அந்த நேரத்துல யோகம் நடக்காது. அதுவே அவயோக தசை நடக்கும் பொழுது அந்த நேரத்துல யோகத்தை கொடுக்கக்கூடிய தசா புத்திநாதன் இருந்தாருன்னா அந்த நேரத்துல நல்ல பலன்கள் நடக்கும். இந்த மாதிரி மாறியும் நடக்கும். அப்ப தசா புத்தி அப்படிங்கிறது ஒருவருக்கு அப்போ ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னா ஒருத்தருக்கு வீடு கட்டணும்னா 4ஆம் இடத்துடைய தசாபுத்தி இயங்கணும். அதுவே அதே மாதிரி சுக்கிரனுடைய தசாபுத்தி இயங்கணும். அதுவே குழந்தை பிறப்புன்னா 5ஆம் இடத்துடைய தசாபுத்தி இயங்கணும் அல்லது குருவுடைய தசாபுத்தி இயங்கணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா திருமணம்னா 7ஆம் இடத்துடைய தசாபுத்தி நடக்கணும். ஆண்களா இருந்தா சுக்கிர புத்தி நடக்கணும். பெண்களா இருந்தா செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி நடக்கணும். இந்த மாதிரி அது சம்பந்தமான பாவகம் அது சம்பந்தமான கிரகத்துடைய தசாபுத்தி எங்கனதான் அந்த நேரத்துல அந்த வேலை நடக்கும். அப்படி இல்லைன்னா அவருக்கு அந்த வேலையே நடக்காது. அதாவது தசாபுத்தி ஒன்று இயங்கிட்டு இருக்கும், இவர் ஒரு வேலை செஞ்சாருன்னா அது ஒரு நாளும் செட் ஆகாது. இதை அனுசரித்து தான் நம்மளுடைய வேலைகளை செய்யணும். தசாபுத்தி எந்தெந்த பாவத்தை இயங்குது, எந்த காரகத்துவம் இயங்குது, அதை அனுசரித்து நம்மளுடைய செயல்கள் இருக்கும். அதுதான் சரியான வழி. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு சூரிய மகா திசையில குரு புத்தி என்ன பலன்களை செய்யும், இந்த குரு புத்தியில செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரிய திசை மொத்தம் 6 வருஷ காலம். அதாவது இருக்கிறதுலே கம்மியான வருஷம் கொண்டது சூரிய மகாதசை தான். அதிக வருஷம் கொண்டது சுக்கிர திசை 20 வருஷம். அப்போ பார்த்தீங்கன்னா சூரிய மகா திசைங்கிறது வெறும் 6 வருஷ காலம் தான். இந்த 6 வருஷத்து சூரிய திசையில தசா புத்திநாதனும் பார்த்தீங்கன்னா 9 புத்தி முடிக்கணும். அதனால புத்திநாதனுடைய காலமும் கம்மியாக தான் இருக்கும். சூரிய திசையில குரு புத்திங்கிறது 9 மாசம் 18 நாள். இந்த இவ்வளவுதான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் அப்படிங்கிறவர் மேஷத்துல உச்சமாகவும் சிம்மத்துல ஆட்சியாகவும் துலாத்துல நீச்சமாகவும் அடைகிறார். சூரியன் அப்படின்னாலே புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதுக்கெல்லாம் உரியவர். அரசியல் வெற்றி கொடுப்பவர், அரசு சம்பந்தமான பதவிகளை கொடுப்பவர், மருத்துவத்துறையில வெற்றி கொடுக்கக்கூடியவர், மருத்துவம் செய்பவர், உயிர்களை காப்பாற்றுவர். அதனாலதான் பார்த்தீங்கன்னா சூரிய மகாதசி 6 வருஷம் முடிகிற வரைக்கும் உயிர்கொலைகள், அதாவது பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிடக்கூடாது. அசைவம் சாப்பிட்டீங்கனாலே சூரிய மகாதிசை எவ்வளவு யோகத்தில் இருந்தாலும் நன்மை செய்யாது. அதனால அசைவத்தை சூரிய மகாதிசையில கண்டிப்பாக தவிர்ப்பது சிறப்பு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சூரிய மகாதிசையில சூரியன் பலகீனப்படும் போது ராகு, கேது, சனி இந்த மாதிரியான கிரகங்களோடு சேர்க்கும் பொழுது தந்தைக்கு தோஷத்தை செய்கிறது, தனக்கு பங்கத்தை ஏற்படுத்துகிறது. தான் எவ்வளவு பெரிய திறமசாலியா இருந்தாலும் அது பிரகாசிக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்குகிறது. அப்ப சூரிய மகாதிசை முடிகிற வரைக்குமே நன்மை பாசிட்டிவா இருந்தாலும் சரி, அல்லது சனி, ராகு, கேது போன்ற கிரகங்களோட பாதிப்புல இருந்தாலும் சரி, சூரிய திசை எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானம் 3, 6, 10, 11 மிகப்பெரிய நன்மையை செய்வார். அதிலும் 10ஆம் இடத்துல திக்பலம்
அதாவது புகழ், அந்தஸ்து, கௌரவம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல வலுவான நிலையில இருப்பார். பெரிய நன்மை செய்வார். 11ஆம் இடத்துல அதை விட நன்மை செய்வார். ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு, ஆப்ரேஷன் செய்து குழந்தை பிற அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியனை வச்சு தான் லக்னம் எடுப்பாங்க. ஏன்னா இப்போ லக்னத்துக்கு 11ல சூரியன் இருக்கும் பொழுது நம்ம ஜாதகத்தில் எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் அது அத்தனையும் சூரியனை கண்ட பனி போல விலகும். அதனால தான் அப்போ சூரியன்கிறது உபயஸ்தானத்தில் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ சூரிய திசை முடிகிற வரைக்கும் 6 வருஷமும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடுதுறை சூரியனார் கோயில் சென்று சிவப்பு பட்டெடுத்து சாத்தி அரளிப்பூ மாலை போட்டு வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் மாதம் ஒரு முறையாவது ஞாயிற்றுக்கிழமையில கோதுமையை பரப்பி அது மேலே நெய் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சாலும் சூரிய மகாதிசை நன்மைகளை வாரி வழங்கும். புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை வாரி வழங்கும். அரசியல் வெற்றிகளை வாரி வழங்கும். மருத்துவத்துறையில் பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த குரு புத்தி 9 மாதம் 18 நாள்ங்கிறது சூரியன் குரு ரெண்டுமே சுபகிரகம், அதாவது நட்பு கிரகம். சூரியன் வந்து பாதி பாவி, குரு வந்து முழு சுவர். அப்போ பார்த்தீங்கன்னா நட்பு கிரகங்கிறதுனால சூரிய மகாதிசையில் குரு புத்திங்கிறது மிக பொற்காலம், நன்மையை தரக்கூடிய காலம். பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய காலம். பொன் பொருள் சேர்க்கையுடைய காலம். பெரிய புகழை பெற்றுத்தரக்கூடிய காலம். திருமணம் போன்ற திருமணம், குழந்தை பிறப்பு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் கிரக பிரவேசம், வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான வீட்டில் அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். பொருளாதார நன்மை ஏற்படும். பொருளாதார சேர்க்கை ஏற்படும். பல வழிகளிலிருந்து பொருளாதார சேர்க்கை ஏற்படும். தொழில் பிரகாசமடையும். தொழில் வளர்ச்சி இருக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த மாதிரியான நன்மை பலன்களாகவே நடக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சூரிய மகாதிசையில் குரு புத்தியில் தீமை பலன் பொதுவாக நடக்காது. குரு வந்து பகை நீச்சமாக இருந்தால் கூட அதுவும் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு லக்னத்துக்கும் குரு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 அல்லது திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 1, 5, 9 இருந்தால் மிகப்பெரிய நன்மையை செய்யும். ராகு, கேது, சனி இந்த மாதிரியான பாப கிரகத்தோடு சேர்ந்து பகை நீச்சமாகி 6, 8, 12 மறைஞ்சா பெருசாக தீமைகள் நடக்காது, நன்மைகள் குறை, அவ்வளோதான். மற்றபடி சூரிய மகாதிசையில் குரு புத்திங்கிறது மிக அற்புதமான காலம். இந்த குரு புத்தி 9 மாதம் 18 காலமும் 18 மாதமும் 9 மாதம் 18 நாளும் வியாழக்கிழமையிலே குரு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதும், ஒரு முறையாவது ஆலங்குடி சென்று மஞ்சள் பட்டெடுத்து சாத்தி வியாழக்கிழமை அர்ச்சனை செய்து வருவதும், இந்த சூரிய மகாதிசையில் குரு புத்தி என்பது உங்களுக்கு யோககரமான வெற்றி, புகழை தரக்கூடிய காலமாக, அரசியல் வெற்றி தரக்கூடிய காலமாக, பொன் பொருள் சேர்க்கை, வீடு, வண்டி, வாகன, மனை, வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான காலமாக சூரிய மகாதிசையில் குரு புத்தி அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.